ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஒரு தேர்தலில் கூட போட்டியே இடல. நீங்க பிரதான எதிர்க்கட்சியா இருக்கீங்க. ஆனா அவர் இந்த வார்த்தையை இந்த கேள்வி அவரை தான் கேட்கணும். என்ன கேட்டா நாங்கள் பிரதான எதிர்கட்சின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, மக்கள் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்காக மக்கள் அங்கீகாரமும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேள்வி அங்கே கேளுங்க. அடுத்து நாங்கள் தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு? எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் ஒரு பேட்டி தந்திருக்கிறார், நாங்கள் தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆக ஆளுங்கட்சி சொல்லிட்டு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம், நாம தான் ஆளுங்கட்சி. ஏதாவது மமதையில் சொல்ல நினச்சிக்காதீங்க, அகங்காரத்தை சொல்ல நினச்சிக்காதீங்க. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வச்சு நான் சொல்லுகிறேன். வணக்கம். இது கேள்விக்களம். 2 கட்சிகளுக்கு இடையில்தான் போட்டி என்று விஜய் அவர்கள் சொல்ல, 2வது இடம் பிடிக்கவே எதிர்க்கட்சிகள் போட்டி போடுகின்றன, முடிவெடுக்க முடியாமல் அதிமுக திணறுகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சரின் விமர்சனம் தன்னம்பிக்கையின் வெளிப்பாடா, எதிர்க்கட்சிகள் பற்றிய குறைவான மதிப்பீடா என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. விருந்தினர்களை வரவேற்போம். அரங்கத்தில் திமுகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு ராஜா தமிழ்மாறன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். தமிழக சுப உதயகுமார் அவர்களை வரவேற்கிறேன். அதே போல வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் அவர்களையும் வரவேற்கிறேன். பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற தங்க வரதராஜன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். முதல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து இணைந்திருக்கிற திரு சுப உதயகுமார் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். 2வது இடம் பிடிப்பதற்கு தான் நீங்க எதிர்க்கட்சிகள் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன. திமுகவுக்கு யார் போட்டி என்பதில் தான் இங்கு ஒரு போட்டி நிலவி கொண்டிருக்கிறது என்கின்ற வகையில முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரு. நேற்று வரைக்கும் நாங்க ஆளும் கட்சியாக வருவோம்னு சொல்லிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ நாங்க தான் அடுத்து எதிர்க்கட்சிங்கிற அளவுக்கு பேச துணிஞ்சிருக்காரு என்கின்ற வகையில சொல்றாரு. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? எதிர்க்கட்சிகளை குறைச்சு மதிப்பிடுறாரா முதலமைச்சர்? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக முதல்வர் அவர்கள் நேற்று பெரம்பூரிலே பேசியிருப்பது ஒரு தன்னம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் அதே நேரம் எதிர்க்கட்சிகளை குறைத்து மதிப்பிடுவதாகவும் தான் இருக்கிறது. தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு என்று சொன்னால் அடுத்த 5 ஆண்டு காலம் நாங்கள் அமைக்கவிருக்கிற கட்சியின், அதாவது ஆட்சியினுடைய வலுவான அடித்தளம் அமைத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டு காலம் நாங்கள் செய்யவிருக்கிற வளர்ச்சி அரசியல் ஒரு மிக வலுவான கட்டமைப்பில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று முதல்வர் சொல்லியிருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாமுமான ஒரு நிதிநிலை அறிக்கையை நாங்கள் தயாரித்து அளித்திருக்கிறோம். பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் திமுக தான் ஃப்ரண்ட் ரன்னர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் தான் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள், அவர்கள் தான் வலுவாக இருக்கிறார்கள். தன்னம்பிக்கை நிச்சயமாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய ஒன்று தான். ஆனால் அதே நேரத்தில் யதார்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு 9 லட்சம் கோடி கடனில் தத்தளித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் அவர்கள் பல்வேறு மக்கள் சார்பு நிலைப்பாட்டை எடுக்கிறார். ஏராளமான அற்புதமான தீர்மானங்களை இயற்றி கொண்டிருக்கிறார். வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிரான தீர்மானம், டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிரான தீர்மானம், இப்படி பல மக்கள் சார்பு தீர்மானங்களை, மக்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். மனமாற பாராட்டுகிறோம். அதே போல் இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அணுக்கனிம சுரங்க திட்டத்துக்கு எதிரான தோழர்கள் போய் பார்த்திருக்கிறார்கள். அவர்களிடமும் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி மக்கள் சார்பு நிலைப்பாடுகளை எடுத்து ஒரு தன்னம்பிக்கையோடு இயங்கிக் கொண்டிருக்கிற முதல்வர் இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகளை சற்று குறைவாக மதிப்பிடுகிறார் என்று நினைக்கிறேன். காரணம், மக்கள் மத்தியிலே திமுகவுக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது என்பதையும் தமிழக முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், பல விஷயங்களை என்ன சொல்ல முடியும். ஒன்று, ஒரு கன்சிஸ்டன்சிங்கிறது இல்லை. பரந்தூரில் மக்கள் போராடுகிறார்கள்,
திருவண்ணாமலை மேல்மா திட்ட விரிவாக்கத்திற்கு எதிராக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் நில எடுப்புக்கு நில அபகரிப்புக்கு எதிராக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி திட்டங்களில் தமிழ்நாடு அரசு எந்த நிலைப்பாடும் எடுக்கவில்லை. ஆனால் டங்ஸ்டன் எதிர்ப்புக்கு உட்பட இருக்கிறது. ஒரு பகுதி சார்ந்த பிரச்சனை. ஆனா பொதுவாக எல்லா மக்களுக்குமான திட்டங்களாக இருக்கக்கூடிய திட்டங்கள்ல தமிழ்நாடு அரசு சரியாக செயல்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்னு, கடன் அதிகமாக வாங்கி இருக்கிறாங்க, டெப்ட் டு ஜிடிபிங்கிற அடிப்படையில அது சரியான விகிதத்துல தான் வாங்கப்பட்டிருக்கிறதுங்கிறதையும் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. இது மக்கள் மத்தியில எப்படி ஒரு பெரிய அரசு ஒரு இப்போ பாருங்க, பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான மக்களுடைய நிலைப்பாடு ஒரு அரசுக்கு ஒரு கொள்கை அடிப்படையிலான முடிவு எடுக்க வேண்டும். அதாவது விளைநிலங்கள், முப்போகம் விளையக்கூடிய விளைநிலங்களை பாதுகாப்போம், மக்களிடமிருந்து நிலங்களை அபகரிக்க மாட்டோம். இதெல்லாம் சாதாரண பேரன் லேண்ட் கிடையாது, இதெல்லாம் அருமையான விளைநிலங்கள். அப்போது தமிழ்நாடு தழுவிய அளவில் ஒரு கொள்கை நிலைப்பாடு எடுத்திருந்தால் அரசை ஆமோதிக்கலாம், பாராட்டலாம். ஆனால் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு இன்னொரு இடத்தில் வேறு மாதிரியாக இருப்பது பிரச்சனைக்குரியது. அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு மேம்போக்கான நிலைப்பாடு, லஞ்சம் ஊழலுக்கு எதிரான ஒரு மக்களுடைய ஒரு மனக்கிலேசம் இன்றைக்கும் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் அரச யந்திரம் என்பது இன்றைக்கு மக்களுக்கு சார்பானதாக, ஆதரவானதாக, இதமானதாக இல்லை. தமிழ்நாடு முதல்வர் மக்களுக்காக கட்டாயமாக இயங்குகிறார், அதில் எந்த மாற்று கருத்துக்களை நாங்களே பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக அனுதாபியோ ஆதரவாளரோ இல்லை. ஆனாலும் தமிழக முதல்வரை அவருடைய அணுகுமுறையை பாராட்டத்தான் வேண்டும். ஆனால் இந்த மேம்போக்கான அணுகுமுறை கூடாது, முடியாது. அது எதிர்க்கட்சிகள் நிச்சயமாக பிரச்சனைக்குள்ளாக்குவார்கள். இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் சிதறி கிடக்கின்றன. உங்களுடைய பார்வையில மேம்போக்கான அணுகுமுறை இருக்குது, கொள்கைங்கிறது எல்லா பக்கம் ஒரு மாதிரியாக இல்லைன்னு சொல்றீங்க. ஆனால் அப்படி இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி முடிகிறப்ப ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இது கிரியேட் பண்ணும் அப்படின்னா அந்த வாக்குகள் போவதற்கு வலுவான எதிர்க்கட்சி இருக்கா, கட்டமைக்கப்பட்டிருக்கா? எதிர்க்கட்சிகள் இல்லைங்கிறது உண்மை. எதிர்க்கட்சிகள் போகும். ஆனா அதிமுகவுக்கு ட்ரெடிஷனலா வாக்களிக்கக்கூடிய தொண்டர்களோ அதிமுக வாக்காளர்களோ இப்ப நம்பி வாக்களிப்பாங்களா? அவங்க இந்த ஒரு வருஷமா எடுத்துக்கிட்ட நிலைப்பாடு இதெல்லாம் தான் ஒரு கொஸ்டினா இருக்கு. அப்ப திமுகவுடைய எதிர்பார்ப்புகள் மல்டிபிளா பிரியும், திமுகவுக்கு பலம் சேர்க்காதா? எதிர்க்கட்சிகள் வாக்குகள் சிதறித்தான் கிடக்குது, உண்மை. இன்னொன்று, இன்றைக்கி ஆன்டி இன்கம்பன்சி பற்றி சொன்னீங்க. ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை பார்க்க வேண்டியது இருக்கும் திமுக. இன்றைக்கி புதுசாக ஒரு கட்சி வந்திருக்குது, அவர் பேசுகிறாரு. எப்படி இவ்வளோ திடீர்னு இவ்வளவு அழுத்தத்தோடு பேசுகிறாருன்னு தெரியல, அவருக்கு ஏதோ பின்புலம் இருக்குது. இன்றைக்கு திமுக வெற்றி பெறுதா தோல்வி அடையுதாங்கிறத விட பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு பின்புலத்தோடு தான் அவர் இயங்கிக்கிட்டு இருக்கிறார். தனியாக நிச்சயமாக அவர் டெல்லியிலிருந்து ஆமோதிப்பும் ஆலோசனைகளும் வாங்கித்தான் விஜய் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார். திடீர்னு திராவிட கொள்கைகளை பேசுறவரா இருக்கிறாரு. இது திராவிடம் அவர் குழப்ப அரசியல் பேசுறாரு. அவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய 2 கண்கள் சொல்றாரு. அப்படி 2 கண்களோடு இயங்க முடியாது. 2 எதிரெதிராக இன்னைக்கு எங்களை போன்றவர்கள் தமிழ் தேசியம் நிச்சயமாக பாரதிய ஜனதாவுடைய ஆசியோடும் அவர்களுடைய அனுசரணையோடும் தான் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லது அடுத்த நாள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அன்னைக்கு அடுத்த நாள் வீட்டுக்கு போயிருப்பான். அப்போது இன்னைக்கு பிஜேபி வரக்கூடாது. ஆர்எஸ்எஸ் தன்னுடைய 100வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டிற்குள் இவர்கள் எப்படியாவது நுழைந்து விட வேண்டும் என்று அனைத்து பகீரத பிரயத்தனங்கள் செய்து கொண்டிருக்கும் போது பாரதிய ஜனதா கட்சி, என்னை போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்குள் காலடி வைத்து விடக்கூடாது, ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விடக்கூடாது என்பதில் தான் எங்களை போன்றவர்கள் குறிப்பாக இருக்கிறோம். அவர்கள் எந்த குழப்பம் வேணாலும் பண்ணுவாங்க. பாருங்கள், செங்கோட்டையனை பிடிச்சி வச்சு அவருக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து அதிமுகவுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. அவங்க பல்வேறு அரசியல் நகர்வுகள் பண்ணுறாங்க. விஜய்க்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஸோ இப்படி எதிர்க்கட்சிகளை எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் மனிப்புலேட் பண்ணி திமுகவை தோற்கடிப்பது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டமாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே ஒரு முடிவு எடுப்பாங்க. நோன் டெவில் இஸ் பெட்டர் தேன் அன் அன்னோன் ஏஞ்சல். அறிமுகமற்ற ஒரு தேவதையை விட அறிமுகமான ஒரு பிசாசு இருக்கட்டும்ங்கிறது தான் பெரும்பாலான நேரங்களில் தமிழ்நாடு மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு. தமிழ் மக்கள் முடிவு எடுக்கிறதுக்கு முதல்வர் அவர்கள் கொஞ்சம் அனுசரணையாக உதவி செய்ய வேண்டும் என்பது தான் எங்களை போன்றவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. காரணம், இன்னைக்கு ஆஸ் ஆஃப் டுடே டிஎம்கே இஸ் த ஃப்ரண்ட் ரன்னர். இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. திமுக உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, திமுக ஆட்சி உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, டிஎம்கே இஸ் த ஃப்ரண்ட் ரன்னர்.
அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஹீஸ் அ குட் மேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும், பல முறை பார்த்துருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் தன்மையும் மரியாதையும் உள்ள அருமையான மனிதர் அவர். ஆனால் அது வாக்காக மாற வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த சீனியர் மந்திரிகள்லாம் அவங்க பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஏன் நீங்கள் எல்லாம் ஓய்வு பெறுங்க. ஓகே, நிறைய விஷயங்களை முன் வச்சிருக்கிறீங்க திரு ராஜா தமிழ்மாறன். இப்போது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் ஆகும், மக்கள் வந்து இந்த ஆட்சியின் மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க, அதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஒரு ஃபோர் ஃப்ரண்ட்டில் நின்று தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக திமுக இருக்கிறது அப்படிங்கிறதையும் முன்வைக்கிறாங்க. நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஒப்பீடு வச்சுக்குவோம். இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தோன்னு சொன்னால் தெளிவாக வச்சுக்கோங்க, அரசினுடைய திட்டங்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஒரு 4 திட்டங்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் நான். ஒன்று, மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன், புதுமை பெண், கட்டணமில்லா பேருந்து. இந்த 4 திட்டங்களும் நேரடியாக சாமானியனை சென்று சேருகின்ற திட்டங்கள். இந்த திட்டங்களால் இன்னும் சரியாக சொல்லணும்னு சொன்னால் கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மைக்ரோ எக்கானமியை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் தான் வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் இளைஞர்களுடைய ஆதரவும் மிகப்பெரிய அளவில் வந்து பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் இப்போ மற்றவர்களை பயமுறுத்துறது, பாரதிய ஜனதாவை ஆகட்டும் இல்லை மற்றவர்களை ஆகட்டும். அப்போ அதை கலைப்பதற்கான முயற்சிகளில் தான் மற்ற கட்சிகள் ஈடுபடுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதுதான் இந்த விஜய் மாதிரி ஃபேக்டர்லாம் அவங்க வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணுறது. அதே மாதிரி கட்சியை எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் எவ்வளோ கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறாங்கங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். எங்கேயுமே பாரபட்சம் கிடையாது. ஒரு தவறு கழகத்தில் இருக்கக்கூடிய நபர் யார் செய்திருந்தாலுமே கூட அவர் மீது கடுமையான நடவடிக்கைகளை இந்த 4 ஆண்டுகளில் பல முறை எடுத்திருக்கிறார் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு, இன்னும் சரியாக சொல்லணும்னா சற்று கண்டிப்போடும் தான் இருக்கிறார். அப்போ மக்கள்கிட்ட இருந்து கட்சிக்காரர்கள் மீது அதிருப்தி ஏற்படக்கூடிய சூழலை எந்த சூழ்நிலையிலும் உருவாக்கிடக்கூடாது, அப்படி ஒரு நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுலையும் கழக தலைவர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார். அப்போ மக்களுடைய திட்டங்களை கொண்டு சேர்த்துவதிலும் சரி, கட்சியை வழிநடத்துவதிலும் சரி, கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகிறாருங்கிறது ஒரு பக்கம் எங்களுக்கு சாதகம். மற்ற பக்கம் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதிமுகவை மக்கள் என்றைக்குமே மன்னிக்க மாட்டாங்கங்கிறது எங்களுடைய அனுமானம். 3 முக்கியமான விஷயங்களில் மிகப்பெரிய தவறுகளை செஞ்சுருக்காங்க. அவர்கள் செய்திருக்கக்கூடியது, கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஐயாவினுடைய ஆட்சியில் பார்த்தோம்னு சென்று சொன்னால், தென் மாவட்டங்களில் நடந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையில் நடந்த துப்பாக்கிச் சூட தென் மாவட்ட மக்கள் என்றும் ஏற்க மாட்டார்கள். அது மிகப்பெரிய பாவம். அதற்கான மிகப்பெரிய தொடர்ந்து வந்து அதற்கான வழி அவர் அனுபவிச்சுட்டு தான் வந்தாங்கன்னு அதற்கான பாடங்கள் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உயிர் பலிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு அரசு மக்களை சுட்டு கொல்வது என்பது மிகப்பெரிய தவறு. 1. 2வது, கல்வியில் மிகப்பெரிய தவறை செஞ்சுருக்காங்க அதிமுக ஆட்சியில். உயர்கல்வியில் கர்நாடகாவில் இருந்து கொண்டு வந்து வைஸ் சான்சலர்ஸை யூனிவர்சிட்டிஸில் அப்பாயிண்ட் பண்ணி கல்வியை சீரழிக்கின்ற வேலையை, NEP-யை இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கான முயற்சியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். எதிர்கால தலைமுறைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். இது போல பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவினுடைய கைக்கூலியாக இருந்து செயல்பட்டாருங்கிறதுக்கான ஆதாரம் தான் இருந்துகிட்டு இருக்கே ஒழிய, எந்த விதத்திலையும் தனித்துவமான அவருக்கு ஆளுமை திறன் இருக்குது அப்படிங்கிறதையும் நிரூபிக்கிறதுக்கான சூழல் ஏற்படவே இல்லை. இன்னைக்கு வந்து பாருங்க, அவர் ஐயா செங்கோட்டையன் அவர்களை கொஞ்சம் முன்னிறுத்தின உடனே தடுமாறிட்டு உடனே வண்டியை தூக்கிட்டு ஓடிட்டார். நேராக டெல்லி போயிட்டார். போய் ஐயா நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ நான் கேட்குறேன், எனக்கெல்லாம் தயவு செஞ்சு செக் வைக்காதீங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ கேட்குறதுக்கு நான் உட்காந்துருக்கேங்கிறாரு. முதல் நாள் இவர் போயிட்டு வராரு, 2வது நாள் செங்கோட்டையன் நான் நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ கேட்குறேன்னு அடுத்து அவர் போயிட்டு வந்துட்டார். இப்படி தான் அவங்களுடைய அதிமுகவினுடைய கட்சி இருக்கு. கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே ஒரு மாதிரி குழம்பி போயிருக்காங்க. 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி வந்து இதுல கட்சியை ஒரு கபலீகரம் செஞ்சிடக்கூடாது, தன்னுடைய சாவரனிட்டி போயிடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தாருங்கிறத மறுக்கிறீங்க. நீங்க மக்கள் பிரச்சனைகள் எடுத்தாராங்க. நிறைய செக் வைக்கப்பட்டது. ஒரு பக்கம் இடி ரைடு நடத்துறாங்க, ஒரு பக்கம் இதே மாதிரி உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு செங்கோட்டையன் போன்ற அந்த ஃபேக்டர்ஸுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த அழுத்தங்களால தானே அவர் போக வேண்டியதா இருக்கு. ஆனா அவர் தனிச்சுதான் என்ன கூட்டணியே இல்லை அப்படின்னு. நீங்க எதிர்கட்சியாக இருக்கின்ற போல திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே மக்களின் பிரச்சனைகளுக்காக தான் நின்றுருக்கு. இது மாதிரி எவ்வளவோ பிரஷர் வந்து பாரதிய ஜனதா கடந்த 10 ஆண்டுகளில் கொடுத்துருக்காங்க. அப்ப எப்பவுமே வந்து ஈல்டானதே கிடையாது. அவர் இன்னும் அந்த தெளிவான அரசியலை புரிஞ்சுக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் இடியை கண்டா பயம், சிபிஐ கண்டா பயம், ஐடியை கண்டா பயம். கட்சி ரீதியான அந்த பதவி ரீதியான விஷயங்களை தான் அதிமுக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுது அப்படின்னா, அவரு மக்கள் பிரச்சனைகளை நாங்க பேசுறோம்னு வரக்கூடிய தாவேகா
அந்த எதிர்க்கட்சி ரோலை வந்து ஃபில் பண்ணுவான். தாவேக்கா ஏங்க அவர் வந்து பாவம் இல்லை, அவர் வந்து சினிமா ஷூட்டிங் போயிட்டு இருந்தார் இத்தனை நாளா. ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவார், ஒரு குறிப்பிட்ட டைலாக்ஸை நேராக போவார், ஸ்க்ரீன் முன்னாடி நின்று பேசுவார், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு 4 டைலாக் டெலிவரி பண்ணுவார், ஓகேவான்னு கேட்பார், போயிடுவார் கேரவனுக்குள்ளார. இப்போ அதையே என்ன பண்ணுறாருன்னா நேரடியாக ஸ்க்ரீனில் நேரடியாக வந்து ஒரு டயஸ் மேலேருந்து பண்ணுறாரு. நீங்கள் மக்கள் பிரச்சனைகளை எந்த விஷயங்கள் எடுத்து பேசுகிறாரு அவர்? நீங்க களத்துல என்ன பார்த்திருக்காரு? நாங்க 30 வருஷமா களத்துல தாங்க இருக்கிறோம். நற்பணி மன்றத்திலிருந்து மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தப்போ நேர்ல போய் பார்த்தது, அனிதா இறந்தப்போ அங்க நேர்ல போனது, இது போல ஜல்லிக்கட்டு விவகாரத்தப்போ நேர்ல போய் ஆதரவு தெரிவிச்சு, இது போல மக்கள் பிரச்சனையில நாங்க கூட தானே இருந்திருக்கிறோம். இதெல்லாம் எங்க தெரியுமா இருக்காங்க? இன்ஸ்டாகிராம்ல இளைஞர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த அதாவது இந்த ஒரு பயமறியா பருவம்னு ஒரு 15 வயதிலிருந்து ஒரு 18-20 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்கு தான் அந்த சினிமா மேலே இருக்கக்கூடிய மோகம் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் இருக்கிற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது அறிவுசார் களம், அங்கே கருத்துக்களை பதிவிடணும். அப்போ கருத்துக்களை பதிவிடுற இடத்துல எந்த இடத்துலையுமே வந்து தாவேக்கா இருக்கிறதாவே நான் பார்க்கலை. நீங்கள் 2 இடத்துல அண்ணன் என்ன சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தலை இல்லை ப்ரோ, இதெல்லாம் என்னங்க அரசியல்னா நீங்கள் என்ன தெரியுமா, 2 விதமாக இருக்குது. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வச்சுட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே நீங்களும் மற்றவர்களுமே கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். அப்படி அரசியல் தெரியாத இளைஞர்கள் வந்து அதை தான் முறையா கட்டமைச்சு நிர்வாகத்தில் எங்களுடைய கழகத்தினுடைய நம்மளுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் இந்த இளைஞர் பட்டாளத்தை பெருமளவில் நிர்வாக கட்டமைப்போடு அந்த சக்தியை ஒருங்கிணைச்சு வச்சிருக்காருங்கிறத அவங்க பார்க்க மறுக்கிறாங்க, அதை பற்றி பேசவும் மறுக்கிறாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் கழகத்தினுடைய இளைஞரணி மிகப்பெரிய சக்தியாக இருந்துகிட்டு இருக்கு, ஆர்கனைஸ்டு செக்டராக குரோ ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி இவர் என்ன ரசிகர் பட்டாளம் வச்சுருந்தாரு, அதே அளவில் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை தன்னுடைய கட்சிக்குள்ள அழகாக கொண்டு வந்து நல்லா செஞ்சிட்டு இருக்காருங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். அதை எல்லாத்தையும், அதாவது காட்டாற்று வெள்ளமாக இருக்கிறது பயிர் பண்ணுறதுக்கு பயன்படாதுங்க. ஆனால் அண்ணன் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் அழகா தன்னுடைய சக்தியை, இளைஞர் சக்தியை ஒருங்கிணைச்சு கட்சிக்கு பயன்படுகின்ற வகையில் வச்சிருக்கார். இது 2வது ஆஸ்பெக்ட். 3வது இன்னொன்று நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். பாரதிய ஜனதா வந்து முழுக்க சொல்லணும்னு சொன்னால் எண்ணெயும் தண்ணீரும் போல தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். எந்த காலத்திலையும் சொல்கிறேன், மோடி அவர்களை ஏற்கக்கூடிய மனநிலையில் மக்கள் இல்லை. அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய நம் இனத்துக்கு எதிரான அழிவு பாதைகள், அழிவு முயற்சிகள் எண்ணற்றவை. உங்களுக்கும் அவங்களுக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அண்ணாமலையே நீங்க செட் பண்ண ஆளுன்றாங்க. அதுதான் சொல்றேனே நான். இதெல்லாம் என்ன தெரியுமா அவருடைய நோக்கம்? இளைஞர்களும் பெண்களும் பெருமளவில் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள். அந்த பர்டிகுலர் ஃபேக்டரை டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய அஜெண்டா பிஜேபிக்கு. அவர் பாருங்க எங்கே ஃபோக்கஸ் பண்ணுவார்னா, எங்க தயவு செஞ்சு அவரை யூபிக்கு போய் பார்க்க சொல்லுங்க, பெண்களுடைய நிலை என்னன்னு, எம்பியில் போய் பெண்களுடைய நிலை என்னன்னு சொல்லி பார்க்க சொல்லுங்க, மகாராஷ்டிராவில் என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்லுங்க. தயவு செஞ்சு அங்கெல்லாம் பார்த்துட்டு, பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் பெண்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க, ஏதோ இங்கொன்று அங்கொன்றாக தவறுகள் நடக்கத்தான் செய்கின்றன. அதன் மீதும் இரும்பு கரம் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்டுப்பாடோடு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அதை வந்து பிரதானப்படுத்தி பேசுறதுங்கிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அந்த இளைஞர் சக்தியும் பெண்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பற்று கொண்டு இருப்பதை அவர்கள் ஏற்க முடியல அவங்களால, பாரதிய ஜனதா. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னே அவங்க ட்ரை பண்ணது ரஜினியை வச்சு ஒரு ஃபேக்டராக ட்ரை பண்ணாங்க, இப்போ விஜயை வச்சு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் இளைஞர்களை டிஸ்டர்ப் பண்ணணும், அவங்க மைண்ட் செட்டில் திமுக வலுவானது ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவரை வச்சு ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள் அப்படியே பாஜக தான் இயக்குதுங்கிறது எந்த புள்ளியில நீங்க சொல்றீங்க உறுதியா? நீங்க அவர் புஷி ஆனந்த் சொல்றாரு, நீங்க அவருடைய தொடர்புகள் கடந்த 2 ஆண்டுகள்ல எங்கெங்கெல்லாம் இருந்திருக்குங்கிறத நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் விஜய் அவர்கள் யாரையெல்லாம் சந்தித்திருக்கிறார் கடந்த 2 ஆண்டுகள்ல, அவர் எப்பொழுது நினைத்தாலும் கவர்னரை சென்று பார்க்க முடிகிறது, அவர்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா அரசு ஆதரவு இல்லாமல் உடனே நடந்துருமான்னு கேட்குறேன் நான். ஒரு கவர்னரை பார்த்து ஒரு பிரச்சனையை பேசணும் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டால் கூட சில நேரங்களில் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் பாருங்க நினச்சா டக்குன்னு போய் வந்து பார்த்துட்டு வராரு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இதை விட என்னங்க உங்களுக்கு ஆதாரம் வேணும்? வைப்பிரிவு கொடுக்குற அளவுக்கு அவர் என்ன இப்போ செஞ்சிருக்காரு, இல்லை என்ன அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குது? அப்போ அவரை பாதுகாக்கிறாங்க. அவரை வந்து ஒரு பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான பொறுப்பு வந்து பாரதிய ஜனதாக்கு இருக்குது.
அவர் பொறுத்த வரைக்கும் பீகாரில் ஓவைசி என்ன ரோல் ப்ளே பண்ணாரோ, இஸ்லாமியர் வாக்குகள் முழுமையாக வந்து யாதவ் அவர்களுக்கு கன்சாலிடேட் ஆகிடக்கூடாதுங்கிறா பிரிக்கின்ற வேலையை அங்கு ஓவைசி செய்தார். இங்கு அதே நோக்கத்தோடு அவர்கள் திட்டமிட்டு விஜய் இறக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு ஏமாந்தவர்கள் அல்ல, உறுதியாக சொல்கிறேன், தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் தான். ஓகே திரு மணிகண்டன் வீராசாமி, இப்போ விஜயை இயக்கக்கூடியது பாஜக தான் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. அதே போல ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய அளவுக்கு வந்து தாவேகாவுக்கு அதற்குள்ள கட்டமைப்பு வந்துருச்சா? விஜயே சொல்றாரு இது வந்து சமூக நீதி மண்ணு, தமிழ்நாடு வேற மாதிரி என்பது போன்றெல்லாம் சொல்றாரு. அந்த தமிழ்நாடுங்கிற கட்டமைப்பு உருவாக்குனதே முக்கியமா திமுகவும் திராவிட கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவும் தானே. அப்போ அதையெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு விஜய் என்ன புதுசா வந்து கிளைம் பண்ண முடியும்? விஜய் என்ன தமிழ்நாட்டுக்காக பேச முடியும்? கரெக்ட். நீங்கள் கேட்குற கேள்வியில் வந்து நியாயம் இருக்குது. அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் வந்து பாஜகவின் முகம்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் கிடையாது. இப்போ தோழர் சுபவியும் வந்து சொன்னார், சுபோதயகுமாரும் சொன்னார், திமுகவில் பேசுகிற நண்பரும் வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து பாஜகவிலேருந்து அவங்கள வந்து இயக்கணும், அவங்க வந்து பண்ணணும்னா அவர் வந்து பாஜகலே சேர்ந்துருக்கலாம். அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கணும். என்ன சொல்கிறதுனா இந்த கரியரின் உச்சத்தில் பாஜகவுக்கு தான் வாக்கே வரமாட்டேன்து. இல்லை சொல்கிறேன் பலகாலமாக இந்த மாதிரி கதைகள் கட்டுக்கதைகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்க, அதுக்கப்புறம் பல பேரை வந்து சொன்னாங்க, இப்போ இவரை சொல்கிறாங்க, இதுக்கப்புறமா யார் வந்தாலும் சொல்லுவாங்க, அது சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் வந்து ரொம்ப கிளியராக டிக்ளேர் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து எங்களோட கொள்கை எதிரினே சொல்கிறார். ஸோ கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யாருன்றது அவர் வந்து ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. 14 அரசியல்ல குதிக்கிறப்ப கம்யூனிசம் மார்க்சிசம் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு சனாதனத்துல தூக்கி தலையில வச்சிருக்காரு. 10 வருஷத்துல கோர்ஸ் மாறிடுச்சுல. கரெக்ட். நீங்க சொல்றத வந்து நான் ஒத்துக்கிறேன். சீமான் வரும்போது பெரியார பேசிட்டு இருந்தாரு, தமிழ் தேசியம் பேசினாரு. இன்னைக்கு அப்படியே இந்த சைடு வலது பக்கமா வந்துடலையா? இல்லை கரெக்ட். நீங்கள் வந்து இப்போ அவரோட வந்து இவங்களை வந்து ஒப்பிட்டு நம்ம வந்து பார்க்க முடியாது. இவரோட செயல்பாடு தான் நம்ம வந்து பார்க்கணும். தொடர்ச்சியாக இவர் பின்னாடி வந்து இவ்வளோ இளைஞர்கள் வந்து இருக்காங்க, இவங்களை வந்து கட்டுக்கோப்பாக வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், பாஜகவோட போனால் அவங்களுக்கு வந்து அழிவு பாதை நிச்சயன்றது தெரிஞ்சு யாரும் புதக்குழியில் விழுறதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் நான் திரும்பி சொன்ன மாதிரி தான், கரியரின் உச்சத்தில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் முடிவு எடுக்கிறாருன்னா துணிச்சலான முடிவு எடுக்கும் போது சந்தேகம் வருது. சாரி, இன்னைக்கு அரசியலுக்கு வந்த விஜய்க்கே பாஜகவோட போனா அது புதைகுழி அழிவு பாதைன்னு இருக்கிறப்ப, இத்தனை வருஷமா 70 ஆண்டு காலமா இங்க பெரும் அரசியலை செஞ்ச திமுக எப்படி சார் பாஜக கூட விட்டோம்? இல்லை ஏன் அதுக்குன்னா அதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்து நிதி கொடுக்கறதே இல்லை. கிட்டத்தட்ட 39 எம்பிக்கள் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் வலுவாக அவங்க வந்து பேசணும், சட்ட போராட்டங்கள் நடத்தணும், அதை வந்து மாநில நலம் சார்ந்த உரிமைகள் வந்து வாங்கணும். அவங்க நேத்து கூட போராட்டம் நடத்துறாங்க. வீரியம் பத்தலன்னு தான் சொல்றோம், நடத்தல நீங்க யாரும் சொல்லவே இல்லை. நாடாளுமன்றத்தையே முடக்கிற அளவுக்கு சத்தம் போடுறது தமிழ்நாட்டு எம்பிக்கள் தான். ஆமாம் நாங்க அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை, வீரியம் பத்தாதுன்னு தான் சொல்றோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இங்க இருக்கிற இந்த 75 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இரு திராவிட கட்சிகளும் மக்களுக்கு இன்னும் மேன்மையான திட்டங்களையோ. விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2வது ஆண்டு விழாவை கொண்டாடியாச்சுல. இந்த வருஷங்கள்ல எத்தனையோ தமிழ்நாட்டுக்கு எதிரான அநீதியான விஷயங்களை ஒன்றிய அரசு செஞ்சிருக்குல்ல. உங்களுக்கு தான் 50,000 பூத் கமிட்டியெல்லாம் அமைச்சுன்னு பெருமையா சொல்றீங்கல்ல. ஒவ்வொரு பக்கமும் போராட்டத்தை நடத்தி இருக்கலாமே, உங்களுடைய குரல் ஓங்கி ஒழிச்சிருந்திருக்குல்ல தாவேகாவின் குரல். சரியான கேள்வி நீங்க கேட்குறீங்க. ஜனநாயக முறைப்படி நம்ம வந்து ஒரு போராட்டங்களுக்கு அனுமதி கேட்டால் எங்கேயாவது ஒரு அனுமதி கொடுக்குறாங்களான்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கேள்வி நீங்கள் வைங்க. தாவேகான்னு இல்லை, பொதுவாகவே இன்றைக்கி வந்து போராட்டங்கள் எந்த நிலைமையில் நடந்துட்டுருன்னு கேட்டிங்கன்னா எந்த போராட்டங்களுக்கும் அனுமதி வந்து கொடுக்கறதே கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, தவறான பதிவு இல்லை நான் சொல்கிறேன், நீங்கள் பேசும்போது நான் வந்து குறுக்கிடவே இல்லை, நீங்கள் பேசும்போது நான் குறுக்கிடவே இல்லை, நான் என்னோட கருத்தை தான் நான் வந்து பதிவு பண்ணுறேன். ஏன்னா போராட்ட களங்களில் இருக்கிறவங்க நாங்கள், எங்களுக்கு தெரியும் எத்தனை போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, எத்தனை போராட்டங்களுக்கு வந்து அலைக்கழிக்கப்படுது. மேஜரான இடங்களை வந்து கொடுக்கறதே கிடையாது. ஒரு குறுக்கு சந்து, குறுகலான சந்து, 4 பேர் கூடுற இடங்களை இந்த மாதிரி தான் வந்து போராட்டங்கள் இருக்குது. நான் தாவேக்காவே சொல்ல, பொதுவான போராட்டங்களை இந்த மாதிரி தான் இன்னைக்கு அடக்குமுறை இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக காலத்துல அப்படி வந்து கிடையவே இல்லை. இல்ல நான் சொல்றேன், அப்படி வந்து அடக்குமுறை இருக்குது. பரந்தூர்ல தாவேக தலைவர் விஜய் அந்த இடத்துக்கு போய் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டி இது பிரச்சனைன்னு பேசினா எல்லாத்துக்கும் தெரியும்ல. எங்கேயாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அவர் நடத்தி இல்ல நடத்துவாங்க. நான் சொல்றேன், அதுக்கு வந்து ரொம்ப காலம்லாம் இல்லை, இன்னும் 20 நாள்ல அவர் வந்து முழுக்க அவர் வந்து சினிமா விட்டு விலகி அரசியலுக்கு தான் முழு நேர அரசியலுக்கு வராரு, நிச்சயமா பண்ணுவாரு. பரந்தூர்லயே நம்ம சொல்றோம் சினிமா விட்டு விலகி முழு நேர அரசியல். சார் இது என்ன பார்ட் டைம் ஜாபா? அப்பதான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாரு. இது பார்ட் டைம் ஃபுல் டைம்லாம் இதெல்லாம் ஏங்க ஃபுல் டைமா அரசியல் பண்ணவங்களே அரசியல் பண்ணலன்னு தான் இங்க வந்து குற்றச்சாட்டு. சரிங்களா, பரந்தூர் போறதுக்கே நீங்க விட மாட்டேன்றீங்க.
இப்போ நம்ம வந்து வேங்கவேல் போனாலும் விடுறதில்லை, எங்கே போனாலும் வந்து விடுறதே இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு அரங்கு கூட்டம் உள்ளரங்கு கூட்டம் நடத்துறது கூட விடுறதில்லை, பேனர் வைக்க விடுறதில்லை. கூட்டணி கட்சிகளுக்கே இவ்வளவு நெருக்கடி இருக்குது. பத்திரிகையாளர் சந்திப்பை விஜய் வச்சா வேண்டான்னு சொல்லுவாங்களா? வேண்டான்னு யாரும் சொல்ல போறதில்ல. நிச்சயமா நீங்க முழு நேரம் சினிமால இருந்து வெளியில வந்துட்டு தான் நடத்தணுமா என்ன? அப்படிலாம் வந்து எந்த நெருக்கடியும் கிடையாது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நிச்சயமா வந்து நடத்துவாங்க, பேசாமலாம் கிடையாது. அவங்க வந்து பேசிட்டு தான் இருக்காங்க, நிச்சயமா வந்து நடத்துவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தோழர் வந்து சொன்னாரு திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குன்னு. அதை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம ஒத்துக்குவோம். அவங்க வந்து சொன்ன திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடைந்தாலும் அந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு பார்த்தீங்களா. இன்றைக்கி தமிழகத்தில் என்ன சூழல்ன்றதை தயவு செஞ்சு திமுக அரசாங்கம் வந்து இதை பார்க்கணும். இன்றைக்கி பெண்கள் பாதுகாப்புக்கும் சரி, இன்றைக்கி மாணவர்களும் சரி, நீட்டு பிரச்சனையும் சரி, நேத்தி கூட ஒரு மாணவி வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலை தாண்டி இதை வந்து அவங்க வந்து கவனம் செலுத்தும் போது இப்போ அவர் சொல்கிறா இல்லைங்களா, முதலமைச்சர் சொல்கிறா இல்லைங்களா, 2வது இடத்துக்கு தான் இங்கே போட்டி இருக்குது, எங்களுக்கு போட்டி இல்லைன்னும் போது அது கண்டிப்பாக வந்து அவர்கள் தொண்டர்களை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு தன்னம்பிக்கையாக பேசுறது வந்து கரெக்ட். அதே நேரத்தில் வந்து எதிர்க்கட்சிகள் இங்கே வலுவாக இருக்காங்க, தாவேகா உள்பட எல்லாருமே இங்கே வலுவாக இருக்கும். அது வந்து களம் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருந்து இவங்க புரிஞ்சுக்கிட்டு மக்கள் நல பண்ணி இன்னும் அவங்க வந்து ஸ்பீடப் பண்ணணும், அவங்க சொன்ன வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றினாங்கன்னா களம் வந்து இன்னும் வந்து நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். சரி, ஒரு 1000 கோடி வருமானம் தரக்கூடிய ஒரு சினிமா வியாபாரத்தை விட்டுட்டு ஒரு அரசியலுக்குள்ள வராரு விஜய். அப்படி இருக்கும்போது இது போன்ற குற்றச்சாட்டுகளை நீங்கள் மக்களுக்கு இவங்க செய்யலை அப்படின்னு ஒரு மேம்போக்கான ஒரு குற்றச்சாட்டை தான் முன்வைக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து திரு அப்பாவு அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, சபாநாயகர் அப்பாவு, இது மாதிரி 1000 கோடி ரூபாய் பிஸ்னஸை விட்டுட்டு வராரா, அப்போ அதை முதல்ல இடி பார்க்கணுமே, அது கரெக்டாக வருமான வரியெல்லாம் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்களா? ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த காருக்கு வரி கட்டாத விஷயங்கள் இல்லை, அதெல்லாம் முடித்து வைக்கப்பட்டது. அது நமக்குள்ள அதுக்கு வந்து போக வேண்டிய அவசியம். அதுக்கு எவ்வளவு காலம் அதுதான் சார் போகணும். ஏன்னா நீங்க பேக்ரவுண்ட்ல நீங்க எவ்வளவு கரெக்டா இருந்திருக்கிறீங்க. 1000 கோடி வருமானம் தரக்கூடிய ஒரு சினிமா தொழில் இருக்கக்கூடியவர் ஒரு இறக்குமதி காருக்கு வரி கட்டுவதில் இருந்த சிக்கல்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். அப்போ அந்த நேர்மையை பத்தி நீங்க பேசுறப்ப அதுவும் அது வந்து அவரோட சார்பில் இல்லை, அவர் கேட்டதுக்கு விளக்கமே கொடுக்கலாம். அவங்க எவ்வளவு கட்டணுன்றதே சொல்லவே இல்லை. அது கோர்ட்லேயே தீர்ப்பாகி முடிவான விஷயத்த நம்ம வந்து இங்க பேசுறது வந்து சரியா இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 1000 கோடின்னு அவர் சொன்னது வந்து ஆதவ் அர்ஜுனா சொன்னது வந்து அது சரியான தரவு வந்து கிடையாது. பாருங்க, இல்ல நான் சொல்றேன், இல்ல நான் சொல்றேன் கூட்டத்துல. ஆமா மேடம், நான் சொல்றேன். இல்ல அது ஏன் அப்படி சொல்றேன்னா, இல்ல அதெல்லாம் சொல்றேன். அதுல ஒரு கிளாரிபிகேஷனுக்கு தான் சொல்ல வரேன். இந்த 1000 கோடின்றது 1000 கோடி அவர் வைத்து அங்க வந்து வியாபாரம் நடக்குது, அவரோட சம்பளம் 1000 கோடி கிடையாது. அதுல ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கு. அது எப்படி அவர் வந்து சொன்னார்னு தெரியல. திரு ஆதவ் அர்ஜுனால் தான் அவருக்கு வந்து பதில் சொல்லணும். அதில் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, சினிமா துறையிலிருந்து வந்த விஜய் அவர்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாருன்னு நமக்கு வந்து தெரியும். அதே நேரத்தில் ஒரு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் இன்னைக்கு ஒரு திமுக சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் மொத்தமாக இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்காங்க. அதை பற்றி யாரும் நம்ம வந்து ரொம்ப சௌகரியமாக பேசாமல் இருக்க கடந்து போகிறது, அதையும் நம்ம வந்து பேசணும்னு சொல்லணும். திரு சேலம் மணிகண்டன், எதிர்கட்சியே நாங்க தான், எங்களுக்கும் திமுகவுக்கும் தாங்க போட்டி, களத்துல வேற யாருமே இல்லை அப்படின்னு அறைகூவல் விடுத்திருக்கிறாரு விஜய். இன்னொரு பக்கம் முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரு, இதுவரைக்கும் ஆளுங்கட்சியா வருவோம்னு சொல்லிட்டு இருந்த எடப்பாடி அவர்கள் வந்து இப்ப எதிர்கட்சியா இருப்போம்னு சொல்றாரு அப்படின்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம்மா. நான் முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேம்மா. இந்த அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர், பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேரில் ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆதரித்து பேச ஒரு முகமூடி போட்டுட்டு நான் பேசுகிறேன் இல்லை. நான் யாரை ஆதரிப்பேங்கிறது வெளிப்படையாக சொல்லிடுறேன். நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படிங்கிற அந்த முதல்ல சொல்லிடுறேம்மா. இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு. அந்த காலத்தில் அவங்க முடிச்சிடுறேம்மா. கூட்டணி பிரிந்த காலத்தில் நான் சொன்னது வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, நாட்டுக்கு மோடி. என்ன பேச விடுங்க, குறுக்கு வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடின்னு அவங்க கூட்டணியில இல்லாத காலத்திலையும் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேணா உங்க சன் நியூஸ்ல நான் பேசுறதே எடுத்து பாருங்க. சன் நியூஸ் உட்பட பிரபல பேப்பர் சந்தோஷம். நான் ஒரு விளக்கம், அதிமுகவுடைய ஆதரவு நிலைப்பாடு உடையவன் அப்படிங்கிற ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் நேற்றுக்கு முந்தா நாள் வந்து டெல்லி போனார். அவர் வந்து மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்தார் அப்படிங்கிறது வடிகட்டின ஒரு 100% பொய், அக்மார்க்கு பொய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பொய். செங்கோட்டையன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு அவர் அழைச்சிருந்தாங்க. அதுக்கு போனவர்
அநேகமாக நிர்மலா சீதாராமன் பார்த்துருக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்கல. ஏன்னா உள்துறை அமைச்சரை சந்திச்சிருந்தா அதை பத்தின ஒரு எக்ஸ்தல பதிவோ இல்ல ஒரு போட்டோவோ எதுவுமே இல்லைங்கிறப்ப இந்த ஒரு பரபரப்புக்காக ஒன்றிய அமைச்சர் தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி அலுவலகத்தை தான் திறந்து வைக்க போறோம்னு சந்திப்புக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்துட்டு போய் சந்திச்சுட்டு வரலையா? திரு எடப்பாடி பழனிசாமி மரியாதைக்குரிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் உள்துறை அமைச்சரும் சந்தித்த போட்டோ அபிஷியலா ரிலீஸ் ஆயிருக்குதுமா. இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே செங்கோட்டையன், அவர் போய் சந்திச்சிருந்தாருன்னா செங்கோட்டையன் வந்து சந்திச்சார் அப்படின்னு ஒன்று அவர் வெளியிடலாம், இல்லை உள்துறை அமைச்சர் அதை வெளியிடலாம. அவர் வந்து என்னன்னா, நான் ஒன்று சொல்லிடுறேம்மா, திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி செங்கோட்டையை சுற்றி பார்க்க போயிருக்கலாம். பக்கத்தில் தாஜ்மஹால் 150 கிலோமீட்டரில் இருக்குது, அதை பார்க்கறதுக்கு குடும்பத்தோடு போயிட்டு இப்போ டெல்லியில் நல்லா வெயில் சீசனு லசி இனிப்பு லசி சாப்பிட அவர் போயிருக்கலாம். அவர் தேவையில்லாத அதிமுகவில் ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக பண்றார். இதற்கு மேல் அவர் இதுக்கு புரிஞ்சாருன்னா அவர் அதிமுகவில் ஒரு பொருட்படுத்த முடியாத பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. முடிச்சிடறோம்மா. யார் எங்க நீங்க பாத்தீங்களா ஒய் பிரிவு பூனை படங்கிறீங்களா? அவர் வீட்டுல வேணா பூனை வளர்த்து வருமா? அவருக்கு எங்கம்மா போய் பூனைப்பட பாதுகாப்பு கொடுப்பாங்க? இதெல்லாம் இந்த மீடியாவில் பரபரப்புக்காக கிளப்பி விட விஷயம். ஒன்று சொல்லிடுறேன், ஒரு பன்னீர்செல்வத்தை பார்த்தா இன்னொரு பன்னீர்செல்வம் உருவாக போறாரு. இதற்கு மேலும் செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி கட்சிக்கு எதிராக செயல்பட்டார்னா அவர் கழகத்தில் இருந்து ஒரு பொருட்படுத்தத்தக்க நபர் அல்ல அப்படின்னு ஒதுக்கி வைக்கப்படுவார் அப்படிங்கிறதையும் ஒரு சொல்லிட்டு, அதான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இப்படி ஒரு விமர்சனம் பண்ணிட்டாருன்னு நான் திமுகவை தாழ்ந்துலாம் விமர்சனம் பண்ண மாட்டேன். 2வது இடத்துக்கு தான் போட்டி நடக்குது அப்படின்னு அவர் சொன்னதை நான் தாழ்ந்து விமர்சனம் பண்ண மாட்டோமா. 2011 மரியாதைக்குரிய அமரர் அவருடைய தந்தை கலைஞர் அவர்கள் இருக்கிறப்ப 3வது இடத்துக்கு போச்ச திமுக, அந்த இடத்துக்கு போற சாதனையை திமுக செய்ய போகுது. இந்த சுப உதயகுமார் பேசுறப்ப பார்த்தா தென்னை மரத்துல ஒரு குத்து பனை மரத்துல ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி மிக நல்லவர் வல்லவர் சார். ஜெயக்குமார் அவர்கள் என்ன சார் சொன்னாரு? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், என்னோட தொகுதியில இதாகாம போறதுக்கு காரணம், அதிமுக தோற்பதற்கு காரணமே பாஜக தான், பாஜக எங்க கூட இருந்ததுனாலதான் நிறைய இடங்கள்ல தோர்த்தோம், வாக்குகளை இறந்தோன்னு சொன்னாரு. நீங்க செங்கோட்டையன் அவர்கள் கட்சிக்கு எதிராக நடந்தா அவரை நீக்குவோம், நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற அளவு கடுமையான ஒரு முடிவுக்கு வருவீங்கன்னா, இப்ப ஜெயக்குமார் அவர்கள் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தார்ல, அதை எப்படி எடுத்துக்கிறது? அவர் சொன்னதுக்கு எதிராக எடப்பாடி அவர்கள் போறாரா, இல்ல எடப்பாடி அவர்கள் எண்ணத்துக்கு எதிராக ஜெயக்குமார் அவர்கள் பேசினாரா? நீங்க சொன்ன ஜெயக்குமார் கேள்விக்கு நேரடியான பதில் தான். கூட்டணியில பிளவு ஏற்படுற வசவுகளை வாரி வீசுவதும், திரும்ப ஒரு திருமாவளவன் பேசாத பேச்சா மக்கள் நல கூட்டணியில் இருந்தப்ப இன்னைக்கு திமுகவுடைய நிலை வித்வானா மாறி போன மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் மற்ற கட்சிக்காரங்களே பார்த்து காது கூசுற அளவுக்கு திரு கலைஞர் அவர்களை விமர்சனம் பண்ணாரு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதனால அரசியல் இது ஒரு பொருட்டே கிடையாதுமா, இது ஒரு மேட்டரே கிடையாது. திமுக சந்தி சிரிக்கும். உங்களுடைய கருத்தை நான் ஏத்துக்கிறேன், தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா? பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி அவர்கள் சொன்ன பொழுது இது தொண்டர்களுடைய முடிவுக்கு உடன்படுகிறோம் அப்படின்னு சொன்னார். இப்ப நீங்க கூட்டணிக்கு போறீங்கன்னா தொண்டர்கள் அதுக்குள்ள மனசை மாத்திப்பாங்களா என்ன? காங்கிரஸோடு ஒட்டும் இல்லை, இனி உறவும் இல்லை, பொருந்தாத கூட்டணி அப்படின்னு கருணாநிதி அவர்கள் சொன்னப்ப அறிவாலயத்துக்கு முன்னாடி பட்டாசு வெடிச்சு திமுக தொண்டர்கள் கொண்டாடினாங்களே, அந்த தொண்டர்கள் பின்னாடி அதே காங்கிரஸோடு போனப்ப ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? அதுக்கு தான் நான் ஒன்று சொல்றேம்மா, தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை தொண்டர்கள். நான் ஒன்று கேட்குறேன், பாரதிய ஜனதா என்ன பாகிஸ்தான்ல இருந்து செயல்படுதா இல்ல ஆப்கானிஸ்தான்ல இருந்து செயல்படுதா? அது ஒன்றும் எந்த ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ எதிரான கட்சியில் இங்க அப்படி இந்த திமுகவுடைய நிலைய வித்வான்களோட கட்டமைக்க வெவ்வேறு பேர்ல வருவாங்க. மேட்ரு ஒண்ணுதான். அப்படி இருந்தா இந்திய மக்கள் என்ன முட்டாள்களா? அம்மா முடிக்க விடுங்கம்மா. இந்தியர்கள் என்ன முட்டாள்களா? 3 முறை இந்த கட்சி ஆட்சிக்கு கொடுத்திருக்காங்களா? மோடி 1.0 2.0 3.0 கொடுத்திருக்காங்களா? தமிழ்நாட்டில் இருங்க, இதே இந்த பாசிச பாசகங்கிறீங்கல்ல, பாசிச பாசகவுக்கு சட்டமன்றத்தில் இடத்தை திறந்து விட்டது யாரு? திமுக திறந்து விட்டுச்சு. அண்ணா திமுக வந்து பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சு 98ல் சட்டமன்ற தேர்தலில் நீங்க இன்னைக்கு கிழிச்சு ஊத்துறீங்களா? ஹெச் ராஜா சட்டமன்ற உறுப்பினர் ஆனது யாரு? திமுக. அன்னைக்கு திருமாவளவன் அந்த கூட்டணியில் இல்லையா? இந்த போலி வேஷம் பாஜக ஒன்றும் பாகிஸ்தான்ல இருந்து வந்த கட்சி இல்ல. ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், 2002 கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எடுத்துக்கங்க, மோடி வேணுமா வேணாமா அப்படிங்கிறப்ப பெரும்பகுதியான தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான ஓட்டுல இந்த கூட்டணி தோத்துது, நான் ஒத்துக்கிறேன். அதே சட்டமன்ற போன 2021 சட்டமன்ற தேர்தலில்
எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா ஸ்டாலின் வேண்டுமாங்கிறப்ப 10 ஆண்டு ஆட்சியுடைய எதிர் அலை அடிச்சோம். வெறும் 4% வாக்குல தான் பாஜகவையே கூட விஜய் என்ன சொல்றாருன்னா அதிமுக வெற்றி ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமா விஜய் வேண்டுமா என்கின்ற அடிப்படையில 2026 தேர்தல் இருக்குன்றாரு. ஒரு பக்கம் திமுகவினுடைய எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய வாக்குகளையும் மற்றொரு பக்கம் பாஜகவின் எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய வாக்குகளையும் கவர்வதாக அவர் சொல்றாரு, செயல்படுவதா தெரிகிறது. அப்ப இந்த 2 எதிர்ப்பு வாக்குகளும் அதிமுக தனியா இருந்திருந்தா அதிமுகவுக்கு வரும். அதிமுக பாஜகவோட இருக்கும்போது அது விஜய் போகாதா? அருமையா சொல்லிடுறேன். எனக்கு கொஞ்சம் மட்டும் இது அளவு பண்ணுங்க. சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னதா கவியரசு கண்ணதாசன் வரியா எனக்கு தெரியல. விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார்னு சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்லைங்களா? அந்த மாதிரி மரியாதைக்குரிய விஜய் இன்னும் விழிச்சிக்காமையே இருக்கிறார். அவர் கனவு நாயகன். ஏன்னா எல்லாம் இங்கே இருக்கிற தமிழக மக்களுடைய இளம் பெண்கள் இளம் ஆண்களுக்கெல்லாம் அவர் கனவு நாயகன் கனவு காண்றாரு. ஏமா குழந்தை பிறந்து இன்னும் தவளவே ஆரம்பிக்கல, ஆனால் பாரு நான் எட்டி பிடிச்சினா 86 அடி அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காருமா. நான் அப்படியே நீங்கள் சொன்ன லாஜிக் நான் திருப்பி ஒன்று கேட்குறேன், தயவு செஞ்சு குறுக்கிடாம அனுமதிங்க. யானைப்படுத்தாலும் குதிரை மட்டம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வாங்கினது 22%. இந்த சுனாமி எதிர்ப்பலை திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சியினால பார்த்தீங்கன்னா ஒரு 8% வாக்கு இந்த பக்கம் ஸ்விங் ஆகும். அதிமுகவுக்கு 30, பாஜக நீங்க சொல்ற பாசகவுக்கு ஒரு 5%, பாமகவுக்கு ஒரு 5%, தேமுதிகவுக்கு 2%. இந்த பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நபர் தென் மாநிலத்தில் கட்சி நடத்துறார், தென் மாவட்டத்தில், அவர்கள் ஒரு 2, மற்றவையெல்லாம் கூட்டி 47% வருது. விஜய் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர். சிறுபான்மை சமுதாயத்தை மொத்தமா ஏமாத்தி அவங்க ஓட்டை வாங்கிட்டு இருக்கிற திமுகவுக்கு போற சிறுபான்மை 2 சமுதாயத்தை சேர்ந்த ஓட்டையும் அது நிச்சயமா அதிமுகவுக்கு வராது. நான் ஒத்துக்கிறேன். பாஜகவை ஒருவேளை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டா அதிமுகவுக்கு வராது. ஆனா அங்க விஜய் கெடுப்பார பாதி டென்டாவுமே எதிர்ப்பு அலை ஒரு பக்கம், சிறுபான்மையினர் ஓட்டு ஒரு பக்கம் பிரியுது. ஐயா உங்களை எதிர்க்கட்சி தலைவராக அமர வைத்து நாங்கள் அழகு பார்க்க போகிறோம்னு சொன்ன அரசு ஊழியர்கள் கூற்று, இதை எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்க. யார் 3வது இடத்துக்கு போறாங்க, முதலிடத்தை பிடிக்க போவது பழனிசாமியா யாருன்னு பொறுத்திருந்து பாருங்க. ஓகே, திரு தங்க வரதராஜன், நாங்க தான் திமுகவுக்கு எதிர்கட்சின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ நாங்க தான் திமுகவுக்கு எதிராக இருக்கிறோம், எங்க 2 பேர்த்துக்கும் தான் போட்டின்னு விஜய் சொல்றாரு. தமிழ்நாட்டு மேல என்ன உங்களுக்கு அப்படி ஒரு வெறுப்பு? தமிழ்நாடுனா ஏஞ்சி உங்களுக்கு அலர்ஜி அப்படின்னு மோடிஜி அவர்களை பார்த்து விஜய் கேட்கிறார். சகோதரி அபிநயா வணக்கம். யார் வென்றாலும் யாரை ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்தலாம், அவரும் தவறே இருக்க முடியாது. இன்றைக்கு மக்கள் இடை போடுவார்கள். இன்றைக்கு தொடர்ந்து 2021 திமுக ஆட்சி வந்த பிறகு யார் தமிழக மக்களுக்காக போராடி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். உதாரணமாக அடிப்படையிலேருந்து பார்த்தீங்கன்னா மின்சார கொள்முதல் அந்த இது வந்தப்போ யார் அதை அம்பலப்படுத்தினது? பாஜக. அதுபோல் ஒரு பக்கம் மற்ற பிரதான கட்சிகள். சொத்து வரி கட்டணும், மின்சார கட்டணும், இது போன்ற தொடர்ந்து மக்கள் களத்தில் இறங்கி போராடினது யாருன்னு எந்தெந்த எதிர்கட்சி பார்க்க பாஜகன்னு சொல்ல, பாஜக பிரதானம் போராடிச்சு. அதுபோல் மற்றவர்கள் போராடினாங்க. அதுபோல் நீ விஜய் போராடான்னு கேட்டால் நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், அவர் தொண்டர்கிட்ட தான் கேட்கணும். மாட்டு கருத்து கிடையாது. எத்தனை போராட்டத்துக்கு ஈடுபட்டான்னு கேட்கணும். இது 2 விஷயம். அதாவது இது திமுகவுடைய இன்னைக்கு நீங்கள் எங்கள் சகோதரி தமிழிசை கூட அழகாக சொல்லியிருக்கார். டிவிக்கே டிஎம்கே எதுக்கு மணியில் இதாக இருக்கலாம். நிச்சயமாக மக்களுக்காக அவர் குரல் கொடுத்தான்னு சொன்னால் நிச்சயமாக திமுக எதிர்கட்சியினுடைய வாக்கு பிளவுடு என்பதற்காக விஜயை பயன்படுத்துது என்பது பாஜகவுடைய குற்றச்சாட்டு இல்லை, மக்களுடைய குற்றச்சாட்டு ஒன்று. இப்போ நீங்கள் சொல்கிறார், நம்ம தமிழ்மாரி சொன்னார், இப்போ நாங்கள் எவ்வளோ போராட்டம் கடந்த காலத்தில் எடுத்தோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் சொல்கிறேன் சார், உங்களுடைய திமுக நம்முடைய முதல்வர் என்னென்ன போராட்டம் இருந்ததுன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க் ஒழிப்பின் களத்தில் குடும்பத்தோடு இறங்கி போராடினார். ஒழித்தாரா? அரசு ஊழியர் நான் ஆட்சிக்கு வந்தால் பழைய பென்ஷனை கொண்டு வரணும் என்பது அரசு ஊழியருக்கு ஆதரவாக போராடினார். நிறைவேற்றி காட்டினாரா? இதெல்லாம் மக்கள்கிட்ட பாஜக எதிர்கட்சியில் பிரதான எதிர்கட்சியில் வச்சிருக்குது. போக்குவரத்து தொழிலாளருடைய நலனை காப்பேன் என்று சொன்னார். காட்டுறாரா? இதுதான் பாஜகவுடைய கருத்தாக இருக்குது. விவசாயிகள் மீது பாதுகாப்பு என்று சொன்னார். ஆனால் திருவண்ணாமலையில் குண்டர் சட்டம் விவசாயிகள் மீது போட்டார். இது போன்ற பல நீட்டு வார தீர்ப்பு என்று சொன்னார். இதனால் பல்வேறு விஷயங்களை சொல்ல முடியும். மீத்தேன் திட்டம் கொண்டு யார்? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். அதுக்காக போராடும். இதெல்லாம் மக்கள் ரசிக்கவில்லைமா? இன்னைக்கு நாங்கள் அதை எங்களை பொறுத்தவரைக்கும் பாருங்க, நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே ஆட்சி. இன்னைக்கு பாருங்க, இந்திய கூட்டணி வெர்சஸ் என்டிஏ, தேசம் முழுவதும் இந்திய கூட்டணி வெர்சஸ் என்டிஏ கூட்டணி. அந்த அடிப்படையில் இன்னைக்கு எங்களுடைய
பிரச்சாரங்கள் கட்டமைச்சுட்டு இருக்கிறோம். அதனால் தமிழகத்தில் என்னுடைய கூட்டணி நாங்கள் வந்து பலப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால் நான் தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கு வந்து இது என்டிஏ இருக்கின்றது. அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் தவிர மற்றவர்களை பற்றி நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் வந்து ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க NEP மும்மொழி கொள்கை வகுப்பு வாரிய திருத்த சட்டம்னு எப்படி திமுக வந்து பாஜக மேல் ஒன்றிய அரசின் மேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை விஜயும் சொல்கிறார். உள்துறை அமைச்சரை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக வந்து ஏன் பேசலை அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் முன் வச்சிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் மேலே சிறுபான்மையர் நலன் மேலே பாஜகவுக்கோ அதிமுகவுக்கோ அக்கறை இல்லை அப்படிங்கிற முழக்கத்தை இந்த ரெண்டு பேரும் வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வாக்குகள்லாம் உங்களுக்கு எதிராக போகாது. ரெண்டு விஷயம் பாருங்க, அதான் சொன்ன வாக்கு வங்கியாக சிறுபான்மை பயன்படுத்துவதை பாஜக எப்பவுமே சொல்றது. சிறுபான்மையர் ஏமாறக்கூடாது என்பது. அதாவது புலிக்கு பயந்தவன் பாஜக காட்டி 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 மதவாத அரசு மதம் சொல்லி புலிக்கு பயந்தாலும் எம்எல்ஏ படுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில். அது போன்ற இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸ் செய்து இது நாடு முழுவதும் மக்கள் நிராகரித்து விட்டார்கள். தமிழகத்திலும் இது நிராகரிக்கப்படுது எங்களுடைய பிரதான குற்றச்சாட்டு. நாங்கள் எவர்கள் இல்லை. இப்போ வக்ஃப் சட்டத்தை பொறுத்தவரை வந்து பேசுன்னு சொன்னால் அது வெளிப்படையாக அதை தனி வாதமாக வைக்கலாம். பல்வேறு விவாதங்களில் நாங்கள் கலந்துருக்கிறோம். வக்ஃப் விஷயத்தை பொறுத்தவரை என்னன்னா அது ஒரு சீர்திருத்த நடவடிக்கை தான் தவிர இஸ்லாமிய நலனுக்காக அதை ஒழுங்குபடுத்த வெளிப்படுத்தன்மை இருக்கணும். அது எந்த நோக்கத்துக்கு வக்ஃப் வாரியம் அமைக்கப்பட்டதோ அதை நோக்க வெளிப்படும் என்பதற்காக உள்ள தவிர இது வந்து சிறுபான்மைக்கு எதிராக எதிர்க்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதே இப்போ NEP பொறுத்தவரை பற்றி சில பேர் சொல்லியாச்சு. 3வது ஹிந்தி கட்டாயம் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஏழை மாணவர்கள் தரமான கல்வி கற்றுக்கணும். எப்படி அரசியல்வாதி குடும்பங்கள் அரசியல்வாதி அமைச்சர்கள் பிள்ளைகள் மாவட்ட செயலாளர் குழந்தைகள்லாம் படிக்குதோ அதே குழந்தைகள் அதே தரமான கல்வி ஏழை 50 லட்சம் மாணவர்கள் படிக்கணுங்கிறத சொல்லியாச்சு. சொன்ன பிறகு திருப்பி இது அரசியல் பேசுவதில் இதில் புளிச்சு போன அதாவது என்ன சொல்லுது பீத்து போன விஷயம். அதை பற்றி இதை பேச நாங்கள் விரும்பலை. ஒரு விஷயம் இப்போ நீ கேட்டீங்க வந்து பல்வேறு கட்சிகளை பற்றிலாம் பேசுறீங்க. நாங்கள் வந்து வலிமையான கூட்டணியை கட்டமைச்சிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து இந்த வெளிப்படையாக நாங்கள் வந்து சொல்லலை. நிச்சயமாக வந்து வலிமையான கூட்டணி அமைப்பு என்பது மாட்டுக்கு அதிமுகவை முதல்ல உடைச்சிங்க. அதிமுகவை முதல்ல உடைச்சிங்க. அதுக்கப்புறம் அதுல ஒரு ஃபேக்ஷனா மிரட்டி கூட்டணியை கட்டமைக்கிறீங்க என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஒரு இன்னொரு தலைவர் முதன்மையான தலைவர் பேசுறீங்க. அதனால அந்த கூட்டணி அமையுது, வலுக்கட்டாயமாக அமையுது. அது சுயம்பரம் இல்ல, கட்டாயத்துக்கு பேச விடுங்க. நீங்க இருங்க சகோதரி. இதுக்கு வந்து அதனுடைய எதிர்கட்சி தலைவர் அதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டாரு. சரிங்களா? யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பாஜக நோக்கடி ஈடு ரைடு வந்து எங்கே போல உங்களுடைய திமுக அமைச்சர் வீட்டில ஈடு ரைடு போயிட்டு இருக்குது. அதுக்காக பாஜக கூட்டணி வைக்க போதுன்னு சொல்ல வரீங்களா? நான் கேட்குறேன். திமுக கூட்டணி வைக்க சொல்ல மாட்டீங்களா? இது இதெல்லாம் வந்து அதாவது பழைய பஞ்சாங்கம். ஆமாம், பழைய பஞ்சாங்கங்கள் பாடக்கூடாது சகோதரர் அபிநயா. ஒரு விஷயம் நம்ம என்னோட கருத்தை நிறைவேறவங்க நீங்கள் குறிக்கிடக்கூடாது. நீங்கள் கேட்குறீங்க 2011 யார் ரைடு விட்டா? நான் கேட்குறேன் 2011 வந்து கலைஞர் கீழே வச்சுட்டு மேலே ரைடு விட்டது யார்? அதிக சீட்டு பேரம் பேசுறது யாரு? இது பாஜக அப்படி கிடையாதுங்க. பாஜகவுக்கு வந்து என்ன சொல்றது, சீட்டுலாம் முக்கியம் கிடையாது, மக்கள் நலன் முக்கியம். அப்படிங்கிறப்ப அப்போ இதே இவிகே எவ்வளவு விமர்சனம் மறந்துடக்கூடாது. நீங்கள் திமுக கலைஞரை வந்து விமர்சிக்காத கேட்கிறேன். இந்திரா காந்தி காலத்துல திமுக வந்து பேசாத விமர்சனம் உண்டா? 2வது இடத்துக்கு தான் போட்டின்றாரு முதலமைச்சர். அப்போ அதிமுகவோட ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கிறீங்க, கன்சென்சஸா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்க உங்க தலைவர் அண்ணாமலை எவ்வளவு பேசி இருக்கிறாரு அதிமுக தலைவர்களை பத்தி, எவ்வளவு இதா பேசி இருக்காரு. அவன் தொண்டர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? சகோதரி, நீங்கள் அதை பற்றிலாம் நீங்களே கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் எதுக்கு நான் என்ன சொல்கிறேன், அது முடிவாகட்டும், அதன் பேர் பேசலாம். அதனால் நீங்கள் அதை பற்றியில் இப்போயா நீங்கள் கவலைப்படுறீங்க? ஒன்றும் மக்கள் முடிவு பண்ணிட்டோம், தொண்டர்கள் முடிவு பண்ணிட்டோம். சரிங்களா? அதை பற்றியில் நீங்கள் கூட கவலையே பட வேண்டிய அவசியம்னு கேட்குறேன். இந்திரா காந்தியை பெண் ஹிட்லர் சொன்னது யார்? பெண் ஹிட்லர் அப்படி சொன்னது மட்டும் இல்லை, அவர் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினது யார்? திமுக இல்லையா? அந்த ரத்தம் வடிச்சது ஒரு பெண்மணி தானே. அதை பார்த்து விமர்சனம் கடுமையாக எடுத்தது யார்? அது என்ன மாதிரி விமர்சனங்கள் சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணா இருக்கிறப்ப நான் சொல்லக்கூடாது. நாட்டு மக்கள் பக்கத்தார் இல்லையா? அதே அடுத்த வருஷம் என்ன சொன்னீங்க? நேரு மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னவர் இல்லையா? சரி, நான் கேட்கிறேன், உங்க கூட்டணியில் இருக்கிற வைகோ இருக்காரு, வைகோ கூட தமிழக அரசியல்ல உங்களுடைய இந்த திமுகவை கலைஞரை பற்றி விமர்சிக்காத ஒரு தலைவர் இருந்தா நீ சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் வெளிப்படையாக பேசுகிறேன். நாளைக்கே சமூக வலைதளங்கள்ல எங்களுடைய சோசியல் மீடியாவில் பாஜக ட்ரெண்ட் பண்ணும்.
வைகோ விட தமிழக அரசியல்ல வைகோ விட பேசுற ஒரு தலைவர் யாரும் உண்டான்னு. அதனால இதெல்லாம் வேண்டாம். இவ மக்கள் சொல்றாங்க பேசாத விஷயம் இருக்கிறதா? யார் பேசுறது? அதிமுகவும் பாஜகவும் அதான் சொல்கிறேன். ஏதோ ஒரு கருத்து வருகின்ற போது ஒரு கருத்து வருகின்ற பொழுது ஒரு மாற்று கருத்து இருக்க செய்யும். இது ஜனநாயகம். இன்னைக்கு என்ன நோக்கம்? இன்னைக்கு தமிழக மக்கள் விரோதமான தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. கருத்து ஒவ்வொரு கட்சி கொள்கை மாறியாக இருக்கலாம், மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு கட்சிக்கு கொள்கை மாற்றாக இருக்கலாம். இன்றைக்கு ஆளுங்க மக்களோட எண்ணங்கள் என்ன என்று சொன்னால், இந்த திமுக அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி திமுகவுடைய கூட்டணிகள் மக்கள் விரோத கூட்டணி. ஆக அதை அகற்ற வேண்டும் மக்கள் நினைக்கிறார்கள். அதை நோக்கி பாஜக பயணிக்கிறது, அதை நோக்கி எதிர்கட்சிகள் பயணிக்க வேண்டும் என்பது மக்கள் நினைக்கிறார்கள். அதை தான் பாஜக முன்னெடுத்திருக்கு. அதனால உங்கள் அச்சமோ இவர் அதாவது முதல்வர் பேச சொன்னால் அவர் ஆணவத்தில் பேசுகிறார் பாஜக சொல்லுகின்றது. ஆணவத்தில் பேச உரிமை, அதாவது அவர் பேசுகிறார், அவர் ஆணவத்தில் பேசுகிறார் என்பது பாஜக குற்றம் சாட்டுகிறது. ஆணவத்தில் பேசுகிறார். ஆணவத்தில் பாஜக எப்போது ஆணவம் அகமாவும் பாஜக கிடையாது. நிச்சயமாக நாங்கள் அதாவது என்ன சொல்றது, சத்தம் இல்லாமல் செய்து முடிப்போம். இதுதான் பாஜக விஷயம். ஏன் கேட்டால் மக்களுடைய ஆதரவு பெறுவது என்பதுதான் நோக்கமே தவிர எங்களை வேற மாதிரி பூச்சாண்டி காட்டுறது, நீங்க வேற மாதிரிலாம் காட்டுறதெல்லாம் மக்கள் தயாராக இல்லை. அது காலங்கள் பதில் சொல்லும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. திரு சுப உதயகுமார் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறேன் இறுதி சுற்றுலா பேசுவோம். திரு அதாவது உதயகுமார், இப்ப முதல் இடத்துல நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு முதல்வர் சொல்வதற்கு இரண்டாம் இடம் வலுவாக கட்டமைக்கப்படல. எதிர் அணியில நிக்கிறவங்க வலுவான கட்டமைப்பா இல்ல அப்படிங்கறத ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். இன்னொன்னு, நியாயமாவே ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட மாநில அரசு நடத்தி இருக்குன்னு திமுக முன்வைக்கக்கூடிய, மாநில அரசு முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில எடுபடும்னு திமுக நினைக்கலாம். இது போன்ற விஷயங்கள் அந்த முதல் இடத்துல நாங்க தான் எப்பவும் இருப்போம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்வதற்கு வலு சேர்க்கிறதா அமையுமா? எதிரணியில இது போல இப்ப பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில வந்தா அங்க இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை, மக்கள் நம்பி வாக்களிப்பாங்களாங்கிற கேள்வி, இதெல்லாம் அவர் அப்படி பேச வச்சிருக்குமா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இறுதி பார்வையா முன்னே என்னதான் திமுக முதல் நிலையில் இருந்தாலும் அதை தே கேனாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். இது இப்படியே இருக்க முடியும். தோழர் சொன்னார், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் அதே குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஆண்கள் ஒவ்வொரு நாளும் 1000 ரூபாய் கொண்டு போய் சாராய கடையில் கொடுக்குறான். சாராய ஆலைகள் நடத்துகிறவங்கள்லாம் இன்னைக்கு திமுகவுடைய முன்னணி தலைவர்கள். அப்போ அதுக்கு முதல்வர் என்ன சொல்கிறாரு? தலித் மக்கள் எதிரான கொடுமைகள், தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் ஒரு பையனை அடித்து மண்டையை உடைக்கிறாரு. ஒரு தலித் பையன் தன்னுடைய பைக்கை ஓட்டிகிட்டு போனான்னு கையை வெட்டுறாங்க. அப்போ ஒரு தகுதி வாய்ந்த தலித் தலைவர்கள் அந்த கட்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களில் ஒருத்தர் துணை முதல்வராக வைக்கலாம். ஆனால் அவங்க அப்படி பண்ணலை, குடும்பத்துக்குள்ளே தான் வச்சுருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் அதிகமாகிட்டு இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாடு முழுக்க ஏராளமான தாக்குதல் நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த குடிநோயிலிருந்து இன்றைக்கி பல பிரச்சனைகள். காவல்துறையை பற்றி ஒரு தோழர் சொன்னார். காவல்துறை அப்படி ஒரு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்குது. எதுக்கு மூச்சு விட முடியல. எந்த போராட்டம் நடத்தக்கூடாது, ஏன்னு கேட்கக்கூடாது, எந்திரிச்சு நிற்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையோட தான் காவல்துறை இயங்கிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி செங்கோட்டையின் டெல்லிக்கு போனதை பற்றி பேசுகிறோம், எடப்பாடி டெல்லிக்கு போனதை பற்றி பேசுகிறோம். வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் கல்லூரியில் ரெய்டு நடக்கும்போது அடுத்த நாள் துரைமுருகன் டெல்லிக்கு போனார். யாராவது ஏதாவது பேசணுமா? ஸோ ஐயா முதல்வர் அவர்கள் ஹீஸ் அ வெல் மீனிங் பர்சன். நல்ல பண்ணணும், தன்னுடைய ஆட்சி காலத்தில் உருப்படியாக ஏதாவது செய்யணும்னு விருப்பம் இருக்கு அவருக்கு. ஆனால் மேம்போக்காக செய்வது தமிழ் மக்களை கன்வின்ஸ் பண்ணாது. அதுக்கு ஆழமாக போகணும். சீர்திருத்தங்கள்னு சொல்கிறது சூப்பர்ஃபிஷியலாக மேம்போக்காக பண்ணால் அது எடுபடாது. இன்றைக்கி திமுக வலுவாக இருக்குது. ஆனால் இதை அப்படியே தொடரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. தமிழ் மக்கள் மத்தியில் வெறுப்பு இருக்குது, கோபம் இருக்குது, அதிருப்தி இருக்குது. அதை உளவுத்துறை சொல்லாது. உளவுத்துறை அவர் என்ன கேட்கணும்னு விரும்புகிறாரோ அதை தான் சொல்லுவாங்க. என்ன, அரசு அதிகாரிகள் அவர் விரும்புகிறத தான் சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் என்ன தான் திமுக ஃப்ரண்ட் ரன்னராக இருந்தாலும் மேலே கசப்புணர்வுகள், கோபங்கள் இருக்குது. அதை ஆன்சர் பண்ணாமல், அட்ரஸ் பண்ணாமல் இந்த முதலிடத்தை தக்க வைக்க முடியாது. எனவே முதல்வர் ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு கொள்கை வேணும். தமிழ்நாடு முழுக்க விளைநிலங்களை எடுக்க விட மாட்டோம், தமிழ்நாட்டுடைய உரிமைகள் டீலிமிட்டேஷன், இந்த மும்மொழி கொள்கைகளெல்லாம் அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு அருமையான நிலைப்பாடு. அவரை குற்றம் சொல்ல, குறை சொல்லக்கூடியவங்க கூட, விமர்சிக்கிறவங்க கூட எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு அற்புதமான நிலைப்பாடு. எந்த மாற்று கருத்தும் இல்லை. we are very happy with that. ஆனா அதே நேரத்தில் வெறுமனே மேம்போக்க அந்த கொள்கையில கன்சிஸ்டன்ட் இல்லைன்றீங்க. நிர்வாக ரீதியான பல கொள்கைகள்ல மாநில சுயாட்சி, மாநில சுய உரிமை சார்ந்து தமிழ்நாடு முன்னோடியா இல்லையா? அதையெல்லாம் மறுத்திட முடியுமா?
என்னதான் முன்னோடியாக இருந்தாலும் உள்ள பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறோம். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் எங்கள் அளவுக்கு இங்கே எவ்வளவுக்கு இருந்திருக்கணுமோ அந்த அளவுக்கு இல்லைங்கிறத சொல்கிறோம். நாங்கள் சொல்கிறோம் அவனை விட நான் பெட்டராக இருக்குங்கிறத விட என்னுடைய தகுதிக்கு நான் இன்னும் பெட்டராக இருக்கலாம், இன்னும் நல்லா இருக்கலாங்கிறத நமக்கு சுட்டி காட்டுறோம். ஓகே திரு ராஜா, இன்னொன்று நான் ஒரு சில பதில்கள் கொடுத்து தான் ஆகணும். இந்த மகளிர் உரிமை தொகை அப்படியே சாராய கடைக்கு போகுதுங்கிறார். எந்த மகளிரும் அவங்களுடைய கணவர்கிட்ட அந்த பணத்தை கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. யதார்த்தமாக அவர் வந்து தென்னமரத்துக்கு ஒரு குத்து பணமரத்து ஒரு குத்துன்னு ஒரு சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் அது இருக்கு. ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்? பொறுத்த வரைக்கும் வந்து முழுக்க மெஷர்டு ஸ்டெப்ஸ் தான் வச்சிருக்காங்க. எந்த விதத்தில் ஒரு சில கருத்துக்கள் எதிர்மறை கருத்துக்கள் வந்தாலுமே அதை ஆய்வுகளை எடுத்து சரியாக இருக்காங்கிறத ஆய்வு பண்ணி தான் கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி பரந்தூரை பற்றி தொடர்ந்து அண்ணன் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் சென்னைக்கு கூடுதலாக அவசியமாக ஒரு ஏர்போர்ட் நமக்கு மேண்டேட்டரியாக தேவை. தமிழ்நாட்டினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடங்கள்லையுமே வந்து விளைநிலங்கள் அதிகமாகத்தான் இருக்கின்றன. ஏன்னா எல்லா இடத்துலையும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது புறம்போக்காக இருக்கக்கூடிய இடமோ இல்லை அதாவது பயிர் விளையாத நிலமோ ரொம்ப கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இழப்பீடு வகையில் எந்த விதத்தில் சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறது. எங்கே போனாலும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். இதை தூண்டி விடுவது எதிர்க்கட்சிகளாகத்தான் இருக்கின்றன. மொத்தத்தில் வளர்ச்சி தேவை என்று சொன்னால் ஒரு சில விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். 2 இது அவருக்கான பதிலை சொல்லிடுறேன். அடுத்து அண்ணன் சொன்னாங்க கூடுதல் அழுத்தம் வந்து அரசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு அழுத்தம்னு எனக்கு தெரியல. இவங்க வந்து ஒத்த பேட்டியில் மேடையில் வந்து ஒன்று சொன்னால் அது வந்து உடனே வந்து ஒரு பெரிய கருத்தாயிடுமா. ஒரு டீலிமிட்டேஷனுக்கு ஒரு தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவர் பேசுகிறது இவங்களுக்கு அழுத்தமாக தெரியலை. பாராளுமன்றத்தில் தொடர்ந்து இதற்கான விளக்கங்களை கொடுங்க, எங்களுடைய கல்வி நிதியை ஒதுக்கீடு செய்யுங்கன்னு சொல்லி முறைப்படி ஜனநாயக ரீதியாக போராடுவது உச்சகட்ட ஏன்னா ஜனநாயகத்தை மீறி நம்ம வந்து போக முடியாது. அதில் உச்சகட்டமாக இருக்கிறது பாராளுமன்றம். அங்கே தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வர்றது இவங்களுக்கு அழுத்தமாக தெரியலை. மொத்தத்தில் 19 ஒரு குறைய சொல்லணுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்களே ஒழிய அதில் உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு சகோதரர் தெரியல. இன்னொன்று அண்ணன் மணிகண்டன் என்ன சொன்னாங்க, இன்னும் 2 விஷயம் நான் சொல்லி தான் ஆகணும். மணிகண்டன் என்ன சொன்னாங்க, அவர் முழுக்க மணிகண்டன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கனவு உலகத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காரு. நான் சொல்கிறேன் 3வது இடம்ங்கிறது அவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறான்னு எனக்கும் புரியல. முதல்ல அதிமுகக்குள்ள கட்டுப்பாடு இல்லைன்னு ஒத்துக்கிட்டதுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்கிறேன். ஏன்னா செங்கோட்டையன் தனியாக போனாருங்கிறத ஒத்துக்கிட்டாரு, நிர்மலா சீதாராமனை பார்த்தாங்கிறத ஒத்துக்கிட்டாரு. முழுக்க அந்த கட்சி கட்டுப்பாடற்ற நிலையில் ஒரு செதஞ்சு இருக்குதுங்கிறத ஒத்துக்கிட்டதுக்கு மணிகண்டன் அண்ணனுக்கு நன்றியை சொல்லிடுறேன். அவர் மீண்டும் பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியை உறுதிப்படுத்துவதில் தான் அவரும் குறியாக இருந்துகிட்டு இருக்கார். அவங்க தலைமை இருக்குதோ இல்லையோ அவர் வலுவாக இருக்கார். அதற்கு அடுத்தபடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதாவுக்காக பேசிய அண்ணன் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பாக பேசுகிறோம்னு சொல்கிறாங்க. எந்த ரூபத்திலையும் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எந்த நல்லதுமே செய்யவில்லை, தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறது. அதுக்கு 4 விஷயங்களை தெளிவாக சொல்கிறேன். முதலாக பட்ஜெட்டில் எந்த விதத்திலையும் தமிழ்நாடுங்கிற பேரு கூட வரலங்கிற வருத்தம் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒருவேளை நல்லது செய்யணும்னு இருந்தால் ஜல்ஜீவனுக்கான நிதியை கொடுக்க சொல்லுங்கள், எம்என்ரேகாக்கான நிதியை கொடுக்க சொல்லுங்கள், கல்வித்தொகைக்கு நிறுத்தி வச்சிருக்கிற தொகையை கொடுக்க சொல்லுங்கள். ஏதாவது நல்லது பாரதிய ஜனதா செஞ்சுச்சான்னு சொன்னால் எந்த நல்லதுமே தமிழ்நாட்டுக்கு செய்யலைங்கிறத ஆணித்தரமாக பதிவு பண்ணுறேன். மொத்தத்தில் இவங்க 3 சொல்கிறேன், எந்த விதத்திலும் இவர்கள் 2ஆம் நிலைக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான்ங்கிறது உறுதி. இது வந்து தங்க தலைவர் சொல்லுவது போல இருமாப்போடு நாங்கள் சொல்லவில்லை, கட்டுப்பாட்டோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்ங்கிறத பதிவு பண்றோம். தங்கவரதராஜன் சுருக்கமா இறுதி பார்வை. அதாவது எனக்கு ஏற்கனவே கொடுத்து நீங்க 7 நிமிஷம் தான், மற்றவர்களும் கூடுதலாக கொடுத்தீங்க, இப்போ சுருக்கமாக கேட்டீங்க, பரவாயில்ல. இருந்தாலும் நான் பேசுகிறேன். அவர் என்ன சொல்றாரு, நிச்சயமாக இலங்கை தமிழருக்கு எதிராக மிகப்பெரிய துரோகம் செய்தது திமுக என்பது, அதுபோல பாஜக செய்யல, மற்றவர் செய்யல, ஒத்துதான் ஆகணும், எங்களால் செய்ய முடியாது. கச்சத்தீவை தாரை வாய்த்து கொடுத்து நீ மீனவர்களை அடகு வைத்தது பாஜக செய்யவில்லை. பேச முடியாது. நீங்க 15 வருஷமா இருக்கீங்க, நீங்க தயவு செஞ்சு கொண்டு வந்துருங்க. நீங்க கேட்கீங்களா, கொண்டு வாங்க. நீ கேள்வி கேட்டா நீ பதில் சொல்ல. நீங்க செய்யுங்க. நீ கேள்வி கேட்டா செய்யலாம். நீங்க செய்யலாம். முதல்ல இங்க சொல்ல முடியாது. சார் அமைதியா இருங்க. அவர் போய் சொல்லும்போது எப்படி மேடம் ஒத்துக்க முடியும்? அபிநயா, இது எனக்கான நேரம் இல்லங்க. நீங்க சொல்றது நீங்க வரைக்கும் நான் பேசுறேன். எனக்கு இது கொண்டு நீங்க பேச கூடாது சார். சார் சகோதரி நெறியாளர், நீங்க வந்து இது மாதிரி பாருங்க, நான் ரொம்ப டீசெண்டா பிஹேவ் பண்றேன், டீசெண்டா பிஹேவ் பண்ண சொல்லுங்க. அவர் குற்றச்சாட்டு சொல்றேன், பாஜக செய்யவில்லை. அவர் அப்புறம் சொல்றாரு இன்னைக்கு வந்து இது வந்து மந்திரேகா சார், இன்னைக்கு வந்துங்க
இன்னைக்கு 100 நாள் அது நிதி கொடுக்குது, எது நிதி கொடுக்குது, கொடுக்குற திட்டத்தில் ஊழல் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு 100 நாள் இடத்துல மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கீங்க, நான் குற்றச்சாட்டு வைக்கிறோம். இதை நாங்கள் என்டிஏ ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக விசாரிப்போம் நாங்கள் வந்து சொல்கிறோம். அது மட்டும் சொல்றாரு. இன்னொரு விஷயம் சொன்னாரு, யார் வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க இவங்கள இருங்க சார். அதனால என்ன பாருங்க, நீங்க இன்னைக்கு மக்கள் விரோத ஆட்சி. நீங்க வந்து ஹலோ 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 சகோதரி சொன்னாங்க இருங்க. அவர் சொன்னாரு மகளிர் உரிமை கொடுத்தது தாலிக்கு தங்கம் என்று கடந்த ஆட்சியில் கொடுத்தா, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்கல்ல, அந்த தாலிக்கு தங்கத்தை மிகப்பெரிய திட்டங்க, அது நல்ல திட்டங்க. அதை ஏங்க பிரச்சனை கேட்கிறேன். ஹலோ ஹலோ ஓகே ஓகே திரு சேலமணி 30 செகண்ட்ஸ் ப்ளீஸ். கடந்த பட்ஜெட்ல என்னுடைய சேலம் மாவட்டத்தை எத்தனை தடவை சொன்னாங்க அப்படின்னு அதே திமுகவுல இருந்து வந்தவர் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கம்மா. UPA 1ல 5 வருஷம், EPA 2 2 ஆக மொத்தம் 10 வருஷம் மன்மோகன் சிங் நம்ம அமைச்சரவையில் இருந்தப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நலத்திட்டங்கள் எத்தனை கோடி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு அடுத்த இதில் சொல்லுங்க. வக்பு மசோதா இன்னும் பாராளுமன்றத்தில் தாக்குதலே செய்யறதுக்கு முன்னாடி சிறுபான்மையினரை ஏமாத்தி ஓட்டு வாங்கினதுக்காக இங்கே ஒரு தேவையில்லாத அதுக்கு ஒரு இதை கொண்டு வந்து இங்கே அரசியல் பண்ணாரு. இதே மாதிரி தான் CAA வந்து வந்தால் இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் போச்சு. நாங்கள் CAA இன்னைக்கு அமல்படுத்தப்பட்டு இங்கே இருக்கிற ஒரு இஸ்லாமிய தோழன் கூட பாதிக்கப்படல. இவங்க வந்துமா, நான் ஒன்று கேட்குறேன், ஒரு தமிழன், ஒரு பட்டியலின தமிழன் கண்டுபிடிச்ச ரூபா நோட்டு அந்த சிம்பிளை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு ரூபான்னு இவர் நாடகம் நடத்துறாரு. எது நடந்தாலும் மோடி காரணம், உங்க அப்பா அமித்ஷா டாடி காரணம், RN ரவி காரணம், பிரச்சனையை திசை திருப்புறாரு. அதான் யானை போறது தெரியக்கூடாதுன்னா பூனை தூக்கி பொதுக்குளத்துல போட்டு இவர் ஆட்சி அவலங்களை திசை திருப்புவதற்கு மொழி பிரச்சனைங்கிறாரு. ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், 2026 ஏழரை இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி வேணுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேணுமா? ஸ்டாலின் தூக்கி எறியப்படுவார் மூன்றாவது. சரி ஓகே திருமணிகண்டன் வீராசாமி சுருக்குமா ப்ளீஸ். நான் ஒன்றும் இல்லை, நான் வந்து அந்த ஓட்டர் கருத்து கணிப்புக்குள்ளே போவானான்னு நினச்சேன். ஆனால் அதை உறுதிப்படுத்திட்டாங்க அதிமுகலேருந்து. என்ன சொல்கிறாங்கன்னா, மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு சொல்லும்போது இவங்க களத்திலே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்களே தீர்மானம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ என்னென்னா, மக்கள் பிரச்சனைகள் வந்து பேசணும், மக்களுக்காக வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்ற நிலையை தாண்டி இவங்க கட்சியை காப்பாற்றிக்கணும், வழக்குகள் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக வந்து படுபாலாதுக்கு போனதுனால தாவேகாவோட எதிர்காலம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ அவர் சொன்ன மாதிரி தாவேகா திமுக தான் வந்து இங்கே களத்தில் இருந்து மீண்டும் வந்து அதிமுக வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடைப்பட்ட காலங்களில் வந்து தாவேகாவோட செயல்பாடுகள் இன்னும் வீரியமாக இருக்க பக்கத்தில் அவங்க நிச்சயமாக வந்து முதல் இடத்துக்கான வரதுக்கு வாய்ப்பு கூட இருக்கும். நன்றி. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.